Hi friends, welcome to class 6 chain stitch using zari thread. இவ்வளோ நாள் 5 classes முடிஞ்சிருக்கு. இது நம்ம 6th class. உங்களுக்கு இந்த கிளாஸ் எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக லேர்ன் பண்ணிக்கணும், உங்களுக்கு இது எப்பவுமே மறக்கக்கூடாது அப்படின்னா ஒரு நோட் நீங்கள் யூஸ் பண்ணி இது எல்லாமே எழுதி வச்சுக்கோங்க. எனக்கு கிளாஸில் ரெக்கார்ட் நோட்டும் அசைன்மெண்ட் ஃபைலுமே சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. நான் ரெக்கார்ட் நோட்லேயும் நோட் பண்ணி வச்சுக்குவேன். அசைன்மெண்ட் ஃபைலில் நான் பண்ணுற அசைன்மெண்ட்ஸ் எல்லாமே சேவ் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி விருப்பமோ நீங்கள் அப்படி பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது ஒரு ப்ராப்பராக லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். திரும்ப நம்ம அந்த ஸ்டிச்சஸ் தெரிஞ்சுக்கணும், இது எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த ஃபைல் எல்லாமே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் இது இப்போ தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நோ ப்ராப்ளம். நீங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேருந்தே உங்களுக்கு விருப்பம் தான் நீங்கள் இன்னொரு டைம் செக் பண்ணி பார்த்துட்டு அது எல்லாமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். அதனால் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பேசிக்ஸ்லேருந்து நம்ம எதுவுமே மறக்காமல் அதோட யூசஸ் என்ன அப்படின்னு சொல்லி எல்லாமே கற்றுக்கலாம். அதனால் நீங்கள் இப்போயே அது எல்லாமே வாங்கி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட ரெக்கார்ட் நோட் பண்ண முடியல, நார்மலான ஒரு நோட்டில் எழுதிக்கிறனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு எது ஈஸியோ நீங்கள் அந்த மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. இந்த கிளாஸில் நம்ம ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி எப்படி செயின் ஸ்டிச் போடுறது அப்படின்னு பார்க்கலாம். நான் ரொம்ப பேசிக்காக தான் ஸ்லோவாக தான் போகிறேன். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு இது புரியாமல் கூட இருக்கும். அதனால் நான் ரொம்ப ஸ்லோவாகவே போகிறேன். என் கிளாஸ் எல்லாமே முடிச்சுட்டு உங்களுக்கு எல்லாமே புரியுதா, ஏதாவது டவுட் இருக்கான்னு சொல்லி எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். இந்த கிளாஸில் த ஹீரோ ஆஃப் த மெட்டீரியல் இந்த ஜரி த்ரெட் தான். உங்களுக்கு இது பார்க்கும்போதே எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு தெரியும். இதோட முக்கியத்துவம் என்னென்னா, நம்ம எல்லா ப்ளவுஸ்லுமே கண்டிப்பாக இந்த ஜரி த்ரெட் யூஸ் பண்ணுவோம். நெக்லைன்லலாம் யூஸ் பண்ணுவோம். இதோட திக்னஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மொத்தமாக இருக்கும். அதனால இது சீக்கிரமாக கட் ஆகாது, அருந்து போகாது. நம்ம நல்லா யூஸ் பண்ணலாம். இதோட டீமெரிட் என்னென்னா கை ரொம்ப வலிக்கும், நம்ம இழுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததான் நம்ம எடுத்துருக்கிறது கிளாஸ் மார்க்கிங் பென்சில். மார்க் பண்ணுறதுக்கு இது நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அடுத்தது இந்த த்ரெட் கட்டர் உங்கள் பக்கத்துலேயே ஹேண்டியாக வச்சுக்கோங்க. நம்ம கட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்ததான் நான் ஸ்கேல் எடுத்திருக்கேன். நம்ம இன்றைக்கி செயின் ஸ்டிச் லைன் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணலாம். நீடிலுக்கு நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணுற நம்பர் 13 டியூலிப் நீடில் பிராண்ட் தான் எடுத்திருக்கேன். இதோட டிப் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கிறனால நம்மளால் நல்லா இழுத்து நல்லா நம்ம ஸ்டிச்சஸ் போட முடியும். இதுவே லோக்கல் நீடிலாக இருந்தால் அந்த ஜரி த்ரெட் கொஞ்சம் திக்காக இருக்கனால அந்த கொக்கி மாதிரி இருக்கிற இடத்துல போய் அது அவ்வளோக்கா ஃபிட் ஆகாது. அதனால் நீங்கள் டியூலிப் நீடிலே எடுத்துக்கோங்க ஆஸ் அ பிகினராக. நான் இந்த மாதிரி லைன் போட்டு எடுத்துக்கிட்டேன். நம்ம ஷேப்ஸு டிசைன்ஸ் எல்லாமே அடுத்த கிளாஸில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த கிளாஸில் நம்ம லைன் வச்சு எப்படி கரெக்டாக செயின் ஸ்டிச் போடுறது ஜரி த்ரெட்டை வச்சுன்னு சொல்லி நீங்கள் கற்றுக்கோங்க. நான் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் எப்படி செயின் ஸ்டிச் போடுறது அப்படின்னு சொல்லி தெளிவாக நான் சொல்லி கொடுத்துருப்பேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் அதை லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜரி த்ரெட்டுக்கு வாங்க. ஏன்னா எடுத்ததுமே ஜரி த்ரெட் போடும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதனால நான் நார்மல் த்ரெட்டை வச்சு எப்படி செயின் ஸ்டிச் போடுறதுன்னு சொல்லி லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். நீங்கள் அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் ஜரி த்ரெட் எடுங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நார்மல் த்ரெட் அதோட திக்னஸ் கம்மியாக இருக்கும். பட் இந்த த்ரெட்டோட திக்னஸ் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு கை வலிக்கும், ஏன்னா நம்ம இழுத்து போடுறனால. ஓகே, நம்ம செயின் ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இந்த வீடியோவில் நான் கீழே எப்படி கை வச்சுருக்கேன் அப்படிங்கிறதுமே இந்த வீடியோவில் உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். ஏன்னா மேலே கை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், கீழே நான் எப்படி ரொட்டேட் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஜரி த்ரெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பெருசாக ஸ்டிச்சஸ் போட்டால் நல்லா இருக்காது. அதனால் நம்மளால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ குட்டி குட்டி ஸ்டிச்சஸ் போட்டோம் அப்படின்னா பார்க்கவே ரொம்ப நீட்டாகவும் ஒரே மாதிரி ஷேப்பில் அழகாக இருக்கும். நான் ஸ்டிச்சஸ் போடுறது பெருசாக தெரியாது, ஏன்னா நான் ரொம்ப சின்னதாக தான் போடுறேன். உங்களுக்கு எப்படி ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணனால பெருசாகவே ஓரளவுக்கு மீடியம்லேயே நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. பட் ஆனால் ப்ளவுஸில் போடும்போது சின்னதாக போட்டிங்கன்னா தான் நீட்டாக இருக்கும். நீங்கள் செயின் ஸ்டிச் நல்லா சூப்பராக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஜரி த்ரெட்டை வச்சு போடுறது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஈஸியாக போட்டுருவீங்க. நான் அதனால தான் பிகினர் லெவலில் இருக்கனால ஃபஸ்ட்டு லைனை வச்சு சொல்லித்தரேன். இந்த லைனை நீங்கள் கரெக்டாக போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த டிசைன்ஸ் போடுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா அந்த டிசைன்ஸ் போடும்போது நிறைய டேர்னிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறையா வரும். ஸோ அந்த டைமில் உங்களுக்கு கை கரெக்டாக வரணும் அப்படின்னா நீங்கள் ப்ளீஸ் அந்த செயின் ஸ்டிச் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அடுத்தது இது எடுங்க.
இந்த செயின் ஸ்டிச் வந்து நம்ம எல்லா டிசைன்லேயுமே வந்து யூஸ் பண்ணுவோம். ரொம்ப பேசிக் ஸ்டிச்சஸ் அப்படின்னு வந்து நான் சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த த்ரெட்டை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறதா இருந்தாலுமே செயின் ஸ்டிச் வச்சு தான் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் இப்போ மெதுவாக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த த்ரெட் இருந்தாலுமே உங்களுக்கு அந்த ஸ்பீடு வந்து வந்துடும். அதனால் உங்களுக்கு முடிக்கும்போது ஈஸியாக வந்து போடுற மாதிரி ஸ்பீடாக வந்து போடுற மாதிரி வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த ஜரி த்ரெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக வந்து இருக்கும். இந்த ஒரு கலர் தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. கலர்ஃபுல் ஜரி த்ரெட்ஸ் வந்து இருக்குது. ஒரு பேக்கெட் வந்து வாங்கினீங்க அப்படின்னா 20 கலர்ஸ் போல் வரும். A1 மம்தா அப்புறம் நட்வர்லால் அப்படிங்கிற பிராண்டு வந்து ஜரி த்ரெட்டை பொறுத்த வரைக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் அந்த பிராண்டில் வந்து நீங்கள் ஜரி த்ரெட் வந்து வாங்கிக்கோங்க. நல்ல கலர்ஃபுல்லாக க்ரீன் கலர்லேருந்து எல்லா கலர்லையுமே உங்களுக்கு வந்து ஜரி த்ரெட் வந்து அவைலபிளாக வந்து இருக்கும். சில்வர் கலரில் கூட உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு ஏற்ற டிசைனில் நீங்கள் ஜரி த்ரெட் வந்து வாங்கிக்கலாம். ஜரி த்ரெட்டில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு கை கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கும், அந்த ரிஸ்ட்டுக்கிட்ட எல்லாமே. ஏன்னா அது ரொம்ப திக்காக இருக்கனால நம்ம ஒவ்வொரு டைமே வந்து கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்து அதை வந்து நம்ம மேலே இழுப்போம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொன்று கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து இழுக்கணும். ஏன்னா எனக்கு ஏற்கனவே வந்து 2-3 நீடில் வந்து அதோட அந்த ஹூக் பார்ட் இருக்குது தெரியுமா, அந்த டிப்பு அது வந்து நான் ரொம்ப ஃபோர்ஸ் இழுத்தனால அது உடஞ்சி கூட வந்து போயிருக்கு. அதனால் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே அதை வந்து இழுங்க. ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காம எப்படி அதை வந்து நீட்டாக வெளியே எடுக்க முடியுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்து எடுங்க. அடுத்தது வந்து நான் இன்னொரு டைம் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லி தந்துட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு நான் போட்ட ஸ்டிச் வந்து கொஞ்சம் பெருசாக வந்து போட்டிருக்கேன். செகண்ட் நான் போடுறது வந்து இன்னும் ரொம்ப சின்னதாக வந்து போடுறேன். உங்களுக்கு மேபி அது தெரியாதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் பக்கத்தில் உங்களோட ஆரி ஸ்டாண்டில் கிளாத் வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே வந்து புரியும். எப்படி பெருசாக போட்ட டிசைன் வந்து எப்படி இருக்குது, சின்னதாக எப்படி இருக்குது அப்படின்னு வந்து உங்களுக்கு புரியும். அடுத்த கிளாஸில் வந்து நம்ம கலர்ஃபுல்லாக இருக்க ஜரி த்ரெட்டை வச்சு எப்படி வந்து ஒரு டிசைன் வந்து மேக் பண்ணலாம், அதை எப்படி ட்ரேஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதை வச்சு எப்படி ஒரு டிசைன் வந்து மேக் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ இது ரொம்ப பேசிக் கிளாஸ் இவ்வளோ நாள் நடந்தது. இனிமேல் வர்றது கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும். அதாவது அட்வான்ஸ்ட் மீன்ஸ் இன்னும் கொஞ்சம் நம்ம டிசைன்ஸ் எல்லாம் போடுற மாதிரி வந்து இருக்கும். இவ்வளோ நாள் வந்து நம்ம நார்மலாக லைன்ஸ் அண்ட் ஷேப்ஸ் வந்து கற்றுக்கிட்டோம். இனிமேல் போகிறது எல்லாமே வந்து டிசைன்ஸ் வச்சு நம்ம வந்து பழகிக்கலாம். ஓகே, நம்ம வந்து ஓரளவுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது எல்லாமே வந்து முடிச்சுட்டு உங்களுக்கு ஓகேவா, உங்களுக்கு எல்லாமே இந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே கரெக்டாக வருதா அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் வந்து இந்த டிசைன்ஸ் எல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இது ரொம்ப சின்ன வீடியோ தான், பட் இருந்தாலுமே உங்களோட ப்ராக்டிஸ் வந்து இதில் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் நம்மளால் வந்து அடுத்த வீடியோவில் வந்து கரெக்டாக வந்து பண்ண முடியும். அதனால் நீங்கள் வந்து நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த கிளாஸில் நான் வந்து கோர்ஸ் வந்து கற்றுக்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து ஜரி த்ரெட்டை வச்சு எப்படி எந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து போட்டேன் அப்படின்னு சொல்லி காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய், தேங்க்யூ.